வணக்கம். இந்த உதவி வந்து ஒரு அண்ணா ஒரு ஆள் வந்து பருத்துறையில் இருக்கிறான்னா அவர்கிட்ட பேரை கேட்டால் பேர் சொல்லல. அவர் வந்து சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னால், உடன்பிறவாத சகோதரம் என்று சொல்லு. உன்னில் எனக்கு நம்பிக்கை இருக்குது. மாதம் மாதம் இந்த அம்மாவுக்கு வந்து மாதம் 3000 ரூபா காசு கொடுக்குறோக்கு வந்திருக்கு. எங்கே இன்னுங்க பாப்போம் எவ்வளோ 3000 வந்திருக்கு. சரியா சந்தோஷமாக இது அண்ணுங்கோ. என்னென்னு சொன்னால், நான் வீடியோ எடுக்க ஒருத்தரையும் கொண்டு வரையில தனியாக தானே. அப்போ இதான் அந்த அம்மாண்ட வீடியோ நான் போட்டிருந்தேன் நான். அப்போ அவாக்கு வந்து இதில் அங்கே இந்த இதுதான் அவாக்கு அந்த வருத்தம்னு சொல்லி போட்டிருந்தபடியா இந்த உதவியாக வந்து மாதம் இவாக்கு வந்து 3000 ரூபா வரும். அதுவும் வந்து நான் அப்போ இவன் அந்த அக்கௌண்ட் நம்பரை கொடுக்கட்டும்னு கேட்டாக்கா, இல்லை நீ என் தம்பி தான், இந்த அக்கௌண்ட்டுக்கு நான் போடுவேன், நீ கொண்டே கொடுப்பேன், எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். சரியா மற்ற அந்த அண்ணாவுக்கு ஒரு நன்றியை சொல்லி விடுங்க. அவர் மாதம் போடுறேன். மற்ற உங்களோட ஃபோன் காய்ச்சி வர்றானே. சரி 3000 ரூபா தந்துருக்கா. சரியா அப்போ கதைக்கு இதாண்டு தந்திரமாக கிடக்குண்ணே. சரியா இந்த உதவி தந்த அண்ணாவுக்கு நன்றி சொல்கிறா. மற்ற வேறு யாராச்சும் உதவிகள் வந்து இப்படி செய்கிறதால வந்து சந்தோஷம் தானே. என்ன பாவக்காய் அப்படிங்கன்னு வந்து வச்சுக்கிறான். இன்றைய சாப்பாடு இன்றைக்கெல்லாம் நாளைக்கு கறி. நல்ல இதுதான் அது. பாவக்காய் நல்ல சாமான் தான். சரியா உறவுகளே பாருங்க, நான் கொண்டு வந்து அவாக்கு வந்த காசை கொடுத்துட்டேன். அந்த அண்ணா மாதம் போடுறோன்னு சொல்லியிருக்கிறார். கண்டிப்பாக அதுகள் வந்து அவைகளுக்குன்றது வந்து சரியாக வந்து கிடைக்கும். வேறு யாராச்சும் நம்பிக்கை இருந்தால் வேறு உதவிகளை தாங்கோ, நான் கொண்டே சேர்ப்பேன். இன்னும் வந்து நான் போடுற வீடியோக்களுக்கு வந்து பெரிய அளவில் உதவி திட்டங்கள் வந்து கிடைக்கல. எனக்கு அது ஒரு சின்ன ஒரு கவலையாக இருக்கிறது.